வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ். வேணும் பார்க்க மூவி வந்து அல்ட்ராமேன் ரைசிங் 2024 ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம். இந்த படத்தை ரிவ்யூ போட்டுனா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஞ்சி சாண்டோன்னு சொல்ல போகிற ஒரு யங் பர்சன் வந்து பேஸ்பாலில் ஒரு செம்ம பெரிய பிளேயர். ஆனால் அவர் வந்து ஒரு அரகண்டான பிளேயர். தனியாக மட்டும் தான் ஆடுவார், டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ஆட மாட்டார். ஓகேங்களா, அவர் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது தன்னோட அப்பா வந்து அல்ட்ராமேன், ஓகேங்களா, ஒரு சூப்பர் ஹீரோ அவர். ஓகேங்களா, இது வந்து ஃபேமிலி வழியாக தான் வரும். இப்போது அவர் அல்ட்ராமேன்னா அடுத்து தன்னோட பையன் நம்ம கெஞ்சிக்கு தான் வந்து அந்த பதவி வரும். ஸோ இப்போ அந்த பதவியை அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார். பேஸ்கெட் பாலும் பார்க்குறாரு, அதாவது வந்து பேஸ்பால் ஓகேங்களா, பேஸ்பாலும் பார்க்குறாரு. ப்ளஸ் வந்து அல்ட்ராமேன் அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து சின்ன வயசில் அப்பா வந்து இந்த சூப்பர் ஹீரோ வேலையை பார்க்குற அந்த சமயத்தில் வந்து அவருக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்காததுனால வெறும் அம்மாவோட வளர்ப்புலேயே வந்து கெஞ்சி வந்து அப்பாவை வெறுக்கிறாரு. இப்போ அப்பாவுக்கு வயசாகிடுச்சு, அல்ட்ராமேனாக வந்து அந்த அளவுக்கு வந்து அவரால் பண்ண முடியல. ஸோ அவர் வந்து கைட் பண்ணுறாரு. ஆனால் வந்து இவங்களுக்குள்ள நல்ல பேச்சுவார்த்தை கிடையாது. ஓகேங்களா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து கைஜுன்னு சொல்ல போகிற ஒரு மான்ஸ்டர் வரும். அந்த மான்ஸ்டரை அழிக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து அல்ட்ராமேன், ஒன்று அழிப்பாங்க, இல்லை வந்து கைஜு வந்து துரத்தி விட்டுருவாங்க. இன்னொன்று வந்து கேடிஎஃப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட லீடர் வந்து டாக்டர் ஓண்டா. அவர் வந்து இந்த கைஜு மான்ஸ்டரால் வந்து தன்னோட ஃபேமிலியை இறந்துட்டாரு, ஒய்ஃப் அண்டு பொண்ணு. இந்த 2 பேரும் இறந்தனாலே மொத்த கைஜுவே அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கங்கன்னு சுற்றிட்டு இருக்காரு. கைஜு வந்து சிலது வந்து ஃப்ரீயாக வந்து இங்கே சுற்றும், சிலது மீதி இருக்க எல்லா கைஜும் வந்து கைஜு ஐலாண்டில் இருக்கும். ஸோ வந்து அவரோட அந்த மோட்டிவேஷனும் வந்து இந்த கேடிஎஃபோட லீடரோட மோட்டிவேஷன் வந்து அந்த கைஜு ஐலாண்டை கண்டுபிடிச்சி மொத்த கைஜும் அழிக்கணும். ஏன்னா வந்து இவர் வந்து அல்ட்ராமேனை நம்பி இருந்தார். அல்ட்ராமேனால் தன்னோட ஃபேமிலியை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அல்ட்ராமேன் மேலேயும் வெறுப்பு, கைஜு மேலேயும் வெறுப்பு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கைஜு ஒன்று வருது. அது வந்து நம்ம கேடிஎஃப் வந்து அழிச்சிடுறாங்க. அந்த கைஜு கிட்ட வந்து அந்த கைஜு கிட்ட வந்து பிடிக்கிட்டு வந்து கைஜு முட்டை ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம அல்ட்ராமேன் கையில் கிடைக்கும், அது நம்ம கெஞ்சி கையில். அதுலேருந்து வந்து ஒரு குழந்தை வெளியே வரும், பொன் குழந்தை. அது வளர ஆரம்பிக்கும். அதை வந்து பார்த்துக்கிற பொறுப்பு வந்து நம்ம கெஞ்சிக்கு வரும். இவ்வளோ யங் டைமில் வந்து அவர் வந்து ஒரு அப்பாவாக மாறுவார். தென் வந்து அவரால் வந்து ஒழுங்காக பேஸ்பால் விளையாட முடியாது. பேஸ்பாலில் ஃபுல்லாக வந்து அந்த இதுவே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஆகி ஒரு மாதிரி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவார். இன்னொரு பக்கம் ஃபாதராகவும் அவரோட இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சேஞ்சிங் மொமெண்ட் ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த கைஜு வந்து சூப்பராக பார்த்துப்பாரு, பேஸ்பால் வந்து பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிருவார். ஒரு மாதிரி நல்லா போயிட்டு அந்த சமயத்தில் வந்து நம்ம கைஜு வந்து தப்பிச்சு வெளியே போயிடும். அண்ட் கேடிஎஃப் வந்து இந்த கைஜு அழிக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. நடுவில் வந்து அல்ட்ராமேன் வந்து தன்னோட பொண்ணு மாதிரி பார்த்துட்டு கைஜு வந்து காப்பாற்றினாரா இல்லையா, அப்புறம் கேடிஎஃப்க்கு என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட இந்த கிளைமேக்ஸ் கதை. இவங்க 2 பேரும் இந்த பக்கம், கேடிஎஃப் வந்து இந்த பக்கம். ஓகேங்களா, இதுதான் இந்த வேர்சஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல படம், அனிமேட்டடில் நல்லாவே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபாதர் டாட்டரோட அந்த எமோஷன் வந்து சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம கெஞ்சி வந்து தன்னோட அப்பா கிட்ட வந்து பேசவும் ஆரம்பிச்சிருவார். ஒரு மாதிரி ஃபீல் குட், நல்ல ஒரு மூவி, நல்ல ஒரு ஆக்ஷன் அனிமேஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி. அதனாலே இந்த படத்துக்கு நான் 3.5 சொல்கிறேன். அண்ட் இதே மாதிரி மூவி பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மிஸ்டர் நோபடி சொல்லிக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.